மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, இந்த வெள்ளிக்கிழமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களை நித்திரையின்றி எழுப்பின தயவிற்காக மசூதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை ஆண்டவரே வழி நடத்தி தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இன்றைக்கு தேவனை சந்திக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு 58வது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இதில் 11 வார்த்தைகள் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சங்கீதம் நாம் கெட்டுப்போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற ஒரு சங்கீதம். அதை துவக்கும்போது அவர் சொல்லுகிறார், அமைதியாய் இருக்கிறவர்களே, மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாகவே நீதியை பேசுவீர்களா? மனுபுத்திரரே, நியாயத்தை நீங்கள் நியாயமாய் தீர்ப்பு செய்ய உங்களால் முடியுமா? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்களே, பூமியில் உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். நாம் கொடுமையான காரியங்களுக்கு நம்மை பிரயோகப்படுத்துகிறோம். நன்மை செய்கிற எண்ணத்தை முற்றிலும் மறந்துவிட்டோம் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கர் தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பாம்பின் விஷம் அவர்களுடைய உதடுகளின் கீழ் இருக்கிறது. சர்ப்பத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் காணப்படுகிறது. பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் அந்த சப்தத்திற்கு செவிகொடாத செவிட்டு வெறியனைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து எசேக்கியேல் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, புத்திமதியை இன்றைக்கு அநேகர் வெறுப்பதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களின் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. பணிபுரியக்கூடிய இடங்களில் தங்களுக்கு மேலானவர்கள் நமக்கு புத்தி சொல்லும்போது அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனது இல்லை. ஆசிரியர்கள் பள்ளியில் படிப்பிக்கும்போது பிள்ளைகளை கண்டிப்பது பிள்ளைகளுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது. சக மக்களுக்கு மத்தியிலே நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசம் வீணாய் போய்விடுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் கற்ற கல்வி, இந்த உலகத்தின் மேலான விஞ்ஞான அறிவுரைகள், நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள், உடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை நடத்தைக்கும்
விகற்பமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தேறுகிற தண்ணீரைப் போல அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையைப் போல ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்களை பானைகளில் சூடேற்றும் முன்னே பச்சையான பொருளையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அவன் தன் பாதகங்களை துன்மார்க்கருடைய இரத்த பழியிலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். விக்கனம் கடந்து போகும்போது இந்த லோகத்தில் நமக்கு விரோதமாக செயல்படுகிற, அன்பு காட்டாத மனிதர்கள் மத்தியிலுடைய துர்ப்பிரயோகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். நெருப்பிலே எப்படி சூடாக்குகிற பொருள் விறகு எப்படி எரிந்து போகிறதோ அதை போல மனுஷனுடைய துர்க்குறங்கள் ஒரு நாள் அழிந்து போகும். தேவன் யார் என்பதை இப்பொழுது அறியாமல் இருந்தாலும் அவர்கள் துன்மார்க்கர்கள் தங்கள் அழிவை காணும்போது நீதிமான்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். ஏனென்றால் இந்த லோகம் எல்லா நிலைகளிலும் மனுக்குலத்திற்கு நன்மையானவைகளை சிந்திக்காதபடி தீமையானவைகளை சிந்திக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மன ஏக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் முரண்பாடு உள்ளதாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆலோசனையை வெறுக்கிறவன் துன்மார்க்கனோடு சேர்க்கப்படுவான். இரக்கம் காண்பிக்கப்படாதவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்படாது. தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து அவனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நன்மை செய்வதை ஜனங்கள் விட்டு ஒளிந்து போய் தீங்கானவைகளை பின்பற்றுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையில் எவ்வளவு சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கேற்ற நல்ல ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்களை சற்று யோசித்து பார்த்தால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் காட்டுகிற அன்புதான் வெளியேறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளோடு நாம் ஒருவருக்கொருவர் நம்மை தேற்றி இரக்கம் காண்பித்து அன்போடு நாம் நம்முடைய வாழ்க்கையை துவக்குவோம் என்றால் அது நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெருமகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் வல்லமை தேவனுக்குள் எந்த அளவு பலப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்து நன்மையிலே நாம் நம்முடைய காலங்களை நாம் கழிப்போம். இந்த நாளின் வெளிச்சம் நமக்கு நன்மையின் தீபமாக எரியட்டும்.
இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பயன்படட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய தலையாய வல்லமை எரிந்து பிரகாசித்து அநேகருக்கு வெளிச்சமான ஒரு காலத்தை ஆண்டவர் காண்பிக்க வேண்டுமென்று உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.